அம்மா தாயே, ஒவ்வொரு மனுஷனும் மற்றவங்க முன்னாடி கையேந்தி நிக்கிறப்போ அவன் மனசுல இருக்கிற ஆணவம், அகங்காரம், கௌரவம் எல்லாம் ஒழிஞ்சு போய் அவன் சாதாரண மனுஷனா தெரியுமா? இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அனுபவம் என் வாழ்க்கையில சில தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். பாரதிக்கு சீக்கிரமா உடம்பு சரியாகணும்மா, அதுக்கு நீதான் துணை இருக்கணும். தம்பி எல்லா பரிகாரங்களையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டாருமா. நீ வாமா போலாம். அம்மா தாயே. தம்பி நல்லபடியா தர்மம் வாங்கி அம்மனுக்கு போடுற வேண்டுதலையும் நல்லபடியா நிறைவேற்றிட்டீங்க. சாமி, இருந்தாலும் இப்படி ஒரு தடங்கல் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆதி, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் இதெல்லாம் பண்றத பாக்குறப்போ இப்பவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் போல இருக்கு. ஆனா என்னோட ஆசையால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நிக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேண்டுதல்களை நிறைவேற்றுறப்ப கடவுள் சில சோதனைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. அதையும் தாண்டி நம்ம இதெல்லாம் எப்படி நடத்துறோங்கிறத பார்க்கறது தான் அந்த அம்மனுடைய விளையாட்டே. தடங்கள் இருந்தாலும் நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க. சாமி, இதனால எந்த பிரச்சனையும் வராது இல்ல? பாரதிக்கு உடம்பு குணமாயிடும்ல? எல்லாத்துக்கும் சில விதிமுறைகள், சில கட்டுப்பாடுகள் இருக்கு தம்பி. இந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம பண்றப்ப நாம யாருன்னு நமக்கே உணர்றதுக்கு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த 2 பரிகாரங்களையும் நீங்க சரியா செஞ்சு முடிச்சாதான் உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற 3வது பரிகாரத்தை நான் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். எதனால சாமி அப்படி சொல்றீங்க? இந்த மனுஷங்களுக்குள்ள வெறுப்பு, விருப்பு, கோபம், பகை, வெறி, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற கெட்ட எண்ணம் இத்தனையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கோவிலை சுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி கையேந்தி தர்மம் வாங்குறதும் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. தாங்கிற அகந்த அழிஞ்சு நீங்க இதை பண்ணதே நீங்க 3வது பரிகாரத்தையும் பண்றதுக்கு தகுதியானவர்னு சொல்லாம சொல்லிருச்சு. முதல் வேண்டுதலா கோவிலை சுத்தம் பண்ணி சிலைகளுக்கு பூஜை பண்ணும்போது நாம ரொம்ப பெரியவங்கிற அந்த திமிரு இருக்குல்ல, தானா அடங்கும். யாசகம் பெறும்போது காசு பணத்தை விட உறவு தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணா பண்ணலான்ற எண்ணம் தானா உருவாகும். இது 2ம் சரியா பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான முக்கியமான அடுத்த வேண்டுதல் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க சாமி, நான் அதையும் அந்த அம்மன் அருளால செய்ய முடியும் நம்புறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மலை உச்சியில அம்மனுக்கு இன்னொரு கோவில் இருக்கு. இந்த 2 வேண்டுதலையும் பண்ண கையோட அந்த மலை உச்சி கோவிலுக்கு பாரதியை நீங்க தூக்கிக்கிட்டு 100 படி ஏறி வந்தா அம்மன் மனசு இறங்கி அவங்க மேல இருந்து இறங்கிடுவாங்கங்கிறது நம்பிக்கை.